நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சுட்டு என்சிஆர்டி சிலபஸ்ல படிக்கிறீங்க. ஆனா உங்களால நீட்டை கிராக் பண்ண முடியலையா? நீங்க இப்போ +2 படிக்கிற ஸ்டூடெண்ட் பர்டிகுலரா நீட் அண்ட் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களா? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர்ல புதுசா வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த கோர்ஸ் நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார், எனக்கு எம்பிபிஎஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆல்டர்னேட் இந்தியன் மெடிசன்ஸ் அப்படின்ற கோர்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்டா நீங்க? அப்ப இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தான். ஸோ இந்த ப்ரோக்ராமை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் உங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். மெடிக்கல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய மிகப்பெரிய கனவா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் யூஜி தேர்வை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்றதான். இதை வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது நம்ம என்டிஏ. ஸோ என்டிஏ வந்து அவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸை தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த என்சிஆர்டி சிலபஸ் தான் வந்து பேசிக்காக நிறைய சிபிஎஸ்சி பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது. ஆனால் இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளில் என்சிஆர்டி சிலபஸ் பேஸ்டாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட் யூஜியை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து தடுமாறுறாங்க. ஸோ அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் சார்? நல்ல கொஸ்டின். அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரைனிங் சென்டர் வச்சதுனால இது நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, என்சிஆர்டி சிலபஸில் படிக்கிற பசங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலில் பசங்க, அங்கே படிக்கிற பசங்க இந்த நீட்டு மாதிரியான தேர்வுகளை ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடுவாங்க. ஆனால் உண்மை நிலவரம் நீங்கள் சொன்ன மாதிரி தான். அந்த பசங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தடுமாறுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் இல்லை. மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இல்லை. ரெண்டாவது அந்த அனலிட்டிக்கல் திங்கிங்கு, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி, க்ரியேட்டிவாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்ற அனலைஸ் பண்ணக்கூடிய இது வந்து இல்லாமல் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஸ்கூல்லையே வந்து பார்த்திங்கன்னா இப்போ +1 +2 சிலபஸ் படிக்கிறப்ப +1 வந்து போர்டு எக்ஸாம்ஸ் இல்லை, +2 வந்து போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, சில பள்ளிகளில், எல்லா பள்ளிகளும் சொல்ல முடியாது, சில பள்ளிகளில் இந்த 11வது வகுப்பு மாணவர்களை வந்து ஃப்ரீயாக விட்டுறது, இந்த எதனா ஸ்போர்ட்ஸ் டேன்னா அவங்கள என்கேஜ் பண்ணிடுறது, எதனா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னா அவங்கள இது பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில் வந்து அந்த குழந்தைங்க போகிறதுனால இந்த 11th போர்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பட் எதுவும் பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுறாங்களே தவிர, பட்டு அந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லைனா ஒவ்வொன்றத்தையும் பேஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா 11th எக்ஸ்பேன்ஷனில் வந்து படிக்க போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 12th இது. 11th பேசிக்கு இல்லைன்னா 12th வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. நிறைய இன்டர் லிங்க்டு டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா +2 இந்த +1 டாப்பிக்கை நிறைய ஸ்கிப் பண்ணுறதுனால +2 போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து தயார் பண்ணிடுறாங்க. அதுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு எப்படியோ வந்து அந்த குழந்தைங்க தயாராகிடும். ஆனால் இந்த நீட்டு மாதிரியான தேர்வுகளுக்கு வரப்ப அந்த குழந்தைங்கனால இன்டர் கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுறதுனால, கான்செப்சுவல் எபிலிட்டி இல்லாதனால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. அதனால அந்த குழந்தைங்கனால வந்து எடுக்கிறாங்க, மார்க் எடுக்கிறாங்க, எடுக்க முடியறது இல்லைன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்க 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 10th வரைக்கும் அந்த பேசிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுட்டு வரதுனால ஓரளவுக்கு வந்து ஒரு 720 மார்க்ஸுக்கு வித்தவுட் ட்ரைனிங் போகிற ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுனால ஒரு 200லேருந்து ஒரு 300 மார்க் தான் எடுக்க முடியுதே தவிர, அதை தாண்டி இந்த கவர்மெண்ட் சீட்டு எடுக்கிற அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைமே ஒரு குழந்தை வந்து கிராக் பண்ணுது அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். சில ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸப்ஷன். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எடுக்கிறாங்களோ இல்லையோ அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை படிக்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் தயவு செய்து இந்த சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து இது ரொம்பவே விழிப்போடு இருக்கணும். கல்வி நிலையங்கள் வந்து அவங்க +2 ரிசல்ட் கொடுத்தா போதும், அவங்க அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் மூலயமா கல்லூரிகளில் சேர வேண்டிய மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த ஐஐடிக்கான ட்ரைனிங்கு, தென் வந்து ஜேஇ மெயின் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் எழுத போனாங்க, தென் வந்து இந்த நீட்டு தேர்வு எழுதுறவங்க, கியூட் எக்ஸாம்ஸ்ன்னு இருக்குது அது எழுதுறவங்க, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கம்பல்சரி அந்த 11 and 12 போர்ஷன்ஸை படிச்சு ஆகணும் அப்படின்றத வந்து பேரண்ட் வந்து நிர்பந்திக்கணும். ஸ்கூலில் சப்போஸ் அந்த மாதிரி எடுக்கல அப்படின்னா குழந்தைங்க கேட்கணும். குழந்தைங்க கேட்டு அது மாதிரி எடுக்கலைன்னா பெற்றோர்கள் ஆசிரியர் வந்து மீட்டிங் இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் தான் இன்சிஸ்ட் பண்ணணும். இது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இந்த மாதிரியான தேர்வுகள் வித்தவுட் ட்ரைனிங் போகிறவங்களுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை, அவங்க கோப்பப் பண்ணி வந்துருவாங்க. பட் வித்தவுட் ட்ரைனிங்கில்
வந்து இந்த மாதிரியான தேர்வுகளை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா +1 உடைய பாடத்திட்டம் கண்டிப்பாக அவங்க படிச்சாகணும் அப்படின்றது யதார்த்தமான உண்மை. ஈவன் நீட் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்புக்கு உண்டான அந்த வெயிட்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றின அவேர்னஸும் நிறைய பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ 12th முடித்தோடனே சரி நம்ம கிராக் பண்ணிக்கலான்னு வராங்க. ஆனால் 11th வந்து அவங்க சுத்தமாக வந்து அதில் படிக்காமல் இருக்கிறதுனால கான்சென்ட்ரேட் பண்ணதுனால ரொம்பவே ஸ்ட்ரகிளாக வராங்க. ஸோ அதனால் 11th ஸ்டார்டிங்லேருந்து அவங்க படிக்கும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்யூச்சரில் நம்ம நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற அந்த ஒரு மென்டாலிட்டியோடு அவங்க படிக்க ஆரம்பித்தாங்கனாலே அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் அட் ப்ரெசன்ட் கேட்டிருந்த ஒரு கொஷின் சார். இது பேரண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் உள்ள ஒரு வழக்கமாக தோணக்கூடிய ஒரு சின்ன டவுட்டு தான். ஜான்வரி மந்தில் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம், அது முடிஞ்சவொடனே ஸ்கூலில் இமீடியட்டாக ரிவிஷன் எக்ஸாம். இப்படி கண்டக்ட் பண்ணும்போது இந்த பசங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரிப்பரேஷன் சரியாக பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிள் டிப்ஸ் கொடுங்க. இப்போ ஆக்சுவலாக சார் ஏற்கனவே நம்ம எஸ்கே சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, பசங்க ஏன் தடமாறுறாங்க அப்படின்ட்டு. போர்டு சிலபஸும் இந்த நம்மளுடைய ஜிஇ மெயின் சிலபஸும் ஒன்று தான். என்சிஆர்டியோட தான் வந்து என்டிஏ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் போர்டு தேர்வுக்காக அவங்க படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாணவர்கள் பதட்டப்படணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணணும்னா ஜேஇக்கு சிலபஸ் என்ன, ஜேஇயில் என்ன மாதிரியான பாடங்கள் வந்து வருது, ரெண்டாவது ஃபிசிக்ஸ் இருக்கா, கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு இப்போ நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் என்ன. +1 +2 தான் இருந்தாலும் அந்த +1 மறந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம், இல்லை படிக்காமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ அவங்க +2க்கு வந்து போர்டு எக்ஸாமுக்காக தயாராகிட்டு இருக்கிறதுனால அந்த பாடத்திட்டத்தில் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஏன்னா போர்டு எக்ஸாம் போகணும் அப்படின்றதுனால அவங்க ப்ரிப்பரேஷன் இருக்கும். அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பாடத்திட்டத்துக்கும் என்டிஏ நடத்தக்கூடிய இந்த ஜேஇ மெயினுக்கான பாடத்திட்டத்திலையும் அந்த சிலபஸ் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு இந்த பசங்க பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த எக்ஸாமுக்கு இப்போ ஆஃப் இயர்லிக்கான என்ன ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் இயர்லியோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா +2வோட முழு பாடத்தையும் தான் ஆஃப் இயர்லியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் +2வோட பாடம் முடிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய ஸ்கூலில் வந்து ரிவிஷன் கூட வந்து பண்ணுறாங்க. நம்மளுடைய ஜேஇ மெயின் வந்து ஜனவரியில் தான் இருக்கும் அப்படின்றதுனால இவங்களுக்கு போர்ஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. ஒன்று இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸ்கூலுக்கு எழுதுறது வேற பேட்டர்ன், ஏன்னா அதுக்கு வந்து சப்ஜெக்டிவ் டைப்லேயே கொஸ்டின்ஸ். பட் இங்கே ஜேஇ மெயினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பெஸ்ட் ஆப்ஷனு நம்ம வந்து அதில் ஒன்று நல்ல கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா 4த்துல ஏதோ ஒரு பெஸ்ட் ஒன்று தான் நம்ம கொடுக்கணும். அப்போ அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்டுக்கு தயாராகிறப்ப அந்த கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுட்டு படித்து வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து அந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு சிலபஸை பார்த்துக்கிட்டு பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாடல் எக்ஸாம், இப்போ ஜேஇ எக்ஸாம்ஸ் இருக்குன்னா எப்படி இந்த கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை பார்க்கலாம். அவங்க இல்லைன்னா நிறைய புத்தகங்கள் அதுக்காக கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தா இதுக்காகவே தேர்வை எதிர்கொள்கிற மாணவர்களுக்காக சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆர்ஜிஆர் அகாடமி சேர்ந்து 9ஆம் தேதி ஒரு மார்க் எக்ஸாம் பண்ணுறோம். இந்த ரியல் தேர்வு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், நீட் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுக்கணும். அந்த மாதிரி யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஐடியா இருந்தாங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா இட்ஸ் எ ஃப்ரீ ஈவெண்ட்டு. நேராக வந்து உங்கள் பேரண்ட்டோட நீங்கள் கலந்துக்கலாம். இது என்ன அட்வான்டேஜ்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுலேயே நிறைய பேருக்கு குழப்பம், அந்த விஷயங்களும் அங்கே தெளிவு பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது எக்ஸாம் எதிர்கொள்கிறதுக்கு அந்த 3 நீங்கள் கேட்டிங்களே எப்படி சார் என்ன பண்ணணும் அப்படின்னு, சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் போர்டு எக்ஸாம்ஸில் எப்படி இருக்கும், இந்த எக்ஸாம்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்ற விளக்கங்களையும் அவங்க தெளிவு பண்ணுறாங்க. 3வது முடித்ததுக்கப்புறமா இந்த ஜேஇ மெயின் மார்க் மூலயமா எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து காலேஜஸ் வந்து சூஸ் பண்ண முடியும், கவுன்சிலிங் போகணும் அப்படின்ற விளக்கங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லுநர்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து பார்த்துட்டு இருக்கவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொரு கேள்விங்க சார், ஒரு 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 குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவ்வளோ வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க படிக்கிறதுலேருந்து எல்லாமே. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் பேஸ்டாக வந்து போகிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டாக வந்து என்ஜினியரிங் இல்லாமல் நான் வேறு மாதிரியான எந்த கோர்ஸ் படித்தா நான் வந்து
ஃப்யூச்சரில் ஷைன் ஆக முடியும், எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்து இன்ஜினியரிங் தேவையில்லை அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பிஎஸ்சியில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் வந்து பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா எம்சிஏக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் அவங்க எடுத்து வந்து கண்டிப்பாக வந்து படிக்கலாம் தாராளமாக. அதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கும், இது வந்து கான்செப்சுவல் ரிலேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி வேலைகள் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, பண்ணலாம். இப்போ என்ஜினியரிங் வந்து என்னால் ஜேஇ மெயின்ஸோ இல்லை வந்து அட்வான்ஸை கிராக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற ப்ரைவேட் காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. ஆனால் நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க, இல்லை என்ஜினியரிங் படிச்சுட்டு வேற ஒரு துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான இந்த காலகட்டத்தில் நெக்ஸ்ட் +2 முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு எந்த மாதிரியான துறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்கனாமிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ்னால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா துறைகளுமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி பாதையில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதில் நம்ம பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டியை அந்த குழந்தைங்க வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த துறை போனாலும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அவங்க படிக்கக்கூடிய துறை மூலயமா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை என்னன்றதை அசஸ் பண்ணணும், அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சால்வ் பண்ணணுன்ற எபிலிட்டி. பட் ஜென்ரலாக நம்ம இப்போ எடுத்துட்டோம்னா டெக்னாலஜி இவால்வ் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ ஏஐ, தென் ஓஐ, இது சம்பந்தமான படிப்புகள் வந்து ரொம்பவே வந்து அடுத்த ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்கு நேரம் இருக்கும். இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் போகணும் அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ 20-30 வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலகையே தலைகளையாக மாற்றக்கூடிய ஒரு விஷயங்களை பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் அந்த மாதிரியான மாறக்கூடிய சிச்சுவேஷன் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸு அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகுறப்ப இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய படிப்புகள் அதை டெவலப்மெண்ட் பண்ணுறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறமா எல்லாமே மனுஷனே தேவையில்லை, எல்லாமே ரோபோவே பண்ணிடும் அப்படின்றதுனால அந்த ரோபோட்டிக்ஸு இந்த மாதிரியான படிப்புகள் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணும் இன்னும் ஒரு 10 to 15 இயர்ஸ். ரொம்ப நன்றி சார். சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் November 9 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நடக்குதுன்னு ஒரு டீட்டெயில் ஒன்று சொன்னீங்க. இப்போ இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இது சம்மந்தமாகவே. பசங்களை பொறுத்த அளவுக்கு மண்டே டு சாட்டர்டே ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஈவினிங் ஆனால் அவங்க இப்போ டியூஷன்ஸு ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. சண்டே பொறுத்த அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க. வேறு ஏதாவது இந்த சண்டேல யூஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எதாவது கொடுங்க சார், பர்டிகுலராக சண்டே. இப்போ சண்டேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே டியூஷன்ஸ் வந்து போயிட்டு இருப்பாங்க ஈவினிங் டைமில். சண்டேல கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ஏன்னா எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிறப்ப மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த சண்டே. இல்லை சார் நான் ஜெயிச்சே ஆகணும் சார், விடாப்பிடியா அதெல்லாம் என்ன, அது ஜெய் மெயினை நான் கிராக் பண்ணி ஆகணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆர்ஜிஆரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்ரி சண்டே ஒரு 3 hours அந்த குழந்தைங்களுக்கு அந்த போர்டு எக்ஸாம் முடிஞ்சு மெயின் எக்ஸாம் இப்போ ஜெஇ ஒன்று ஜனவரி வச்சுருக்காங்க, தென் வந்து ஏப்ரலில் வச்சுருக்காங்க. இப்போத்துலேருந்தே ஒரு ரெடி பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க அப்படின்னா போர்ஷன்ஸ் ஏன்னா ஒரே மாதத்தில் இல்லை 15 நாளில் படிக்கிறது கஷ்டம். கரெக்ட். இப்போத்துலேருந்து ஒரு சண்டே ஒரு 3 hours அப்படின்னு போட்டாங்கன்னா அக்டோபர் முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இப்படி எடுத்துட்டோம்னா ஒரு 6 மாதம் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் மார்ச்சில் அந்த குழந்தைங்க கிளாஸ்க்கு வர முடியாது, ஏன்னா அவங்களுடைய ஆண்டு தேர்வு நடக்கிறதுனால. மீதி இருக்கக்கூடிய 4 மாதத்தில் 4 மாதம் அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா 4 3 12 ஒரு 48 மணி நேரம் இதுக்கான ஒரு பயிற்சியை வந்து ஆர்ஜிஆர் அகாடமி இந்த இடைப்பட்ட காலத்தில் கொடுக்குறோம். ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் ஒரு டெய்லியே கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த தேர்வை வந்து கண்டிப்பாக எழுத முடியும். நாட் ஒன்லி ஃபார் ஜெஇ மெயின், இது ஒரு காமன் ஆன்லைன் என்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்கே இருந்தாலும் இதை படிக்கலாம். ஆங்கில வழியில் தான் இந்த வகுப்புகள் நடக்குது. இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அண்ட் பயாலஜி, இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங்கு, இங்கிலீஷ், இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துருக்கோம். ஏன்னா இப்போ ஜெஇ மெயினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மட்டும்தான் வந்து எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. இதுவே வந்து நீட் எக்ஸாம்னா பயாலஜி வருது, அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிடறாங்க எப்படி இருந்தாலும் ஜெஇ மாணவர்கள். பயாலஜி படிச்சுக்கிட்டாங்கன்னா கூட சேர்த்த மாதிரி அவங்க நீட்டும் எழுதலாம்.
இதே போல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸும் பயாலஜியும் சேர்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் வந்து ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸ் போகணும், ஐஐசியில் போய் ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா ஐசரில் போய் ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இல்லைன்னா ஐஐடியில் இருக்கக்கூடிய பிஎஸ் கெமிஸ்ட்ரி, பிஎஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஐட் என்ற எக்ஸாம்ஸ் எழுதணும். அதுக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜியும் ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆப்டிடியூடு இந்த இங்கிலீஷ்லாம் படிச்சுட்டாங்க அப்படின்ற கூடிய மாணவர்களாக இருந்தால் கியூட் அப்படின்ற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு கியூட் எக்ஸாம்ஸ் மூலயமா தான் வந்து கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இந்த மெரைன் யூனிவர்சிட்டி இருக்குது, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி அப்படின்னு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் இங்கிலீஷ் இதில் தான் வந்து எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இப்பத்துல இருந்தே நம்ம இந்த சண்டே ப்ரோக்ராம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பசங்க படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 எக்ஸாம்ஸ் அப்படி அன்ற மாதிரி அடிச்சுட்டு போயிடும். ஒரு 15 எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு டாப்பு காலேஜில் வந்து குழந்தைங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்படின்றதுனால தான் ஆர்ஜிஆர் டீம் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அந்த கண்டிப்பாக இதை வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ். உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்என்யூ சிவநாடார் யூனிவர்சிட்டி, தென் வந்து பார்த்தீங்கன்னா விஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தென் எஸ்ஆர்எம், தென் இந்துஸ்தான், இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் தே ஆர் கண்டக்டிங் தேர் ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். அந்த எக்ஸாம்ஸையும் இந்த தேர்வுகள் பயிற்சி மூலயமா அவங்க வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐஐஎம்பி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அகாடமிக் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அண்ட் பிஏ எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த 2 கோர்ஸ் வந்து பர்டிகுலராக நம்ம அந்த யூனிவர்சிட்டியில் அந்த காலேஜில் நம்ம படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஹைலி கான்சென்ட்ரேட் ஆன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு. அவங்க இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸும் இல்லை இந்த பிஏ எக்கனாமிக்ஸும் வந்து மெயின் வேணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து எக்கனாமிக் ரிலேட்டடாக தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் இந்த மாதிரி டாப் பீப்புள்ஸ் வந்து இன்னும் வரல. அதனால் எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுத்து டாப் எமர்ஜிங்காக நம்மளுடைய இந்தியாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரெண்டுமே 4 இயர்ஸ் ப்ரோக்ராமு. இப்போ அப்ளிகேஷன் வந்து ஆன்ல இருக்குது. iitmb.ac.in இந்த வெப்சைட்டில் போனாங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு குழந்தை ஒரு டிஃப்ரெண்ட் கோர்ஸ் படிக்கணும், இவ வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் ஒன்று போகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இல்லைன்னா வந்து இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இல்லாமல் இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்றவங்க பிஎஸ் டேட்டா சயின்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கோர்ஸாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் எடுத்து படிக்கலாம். ஆனால் இது ரெண்டுக்குமே மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து அவங்க +2ல் எடுத்துருக்கணும் 60% மார்க். அவங்க கண்டிப்பாக இதை வந்து போகலாம். வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டாப் எமர்ஜிங் கம்பெனிஸு வேர்ல்டு வைடாக வந்து இவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க. வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கும். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, இது ஜேஇ மெயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது. ஜேஇ மெயின்ஸை பொறுத்தளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக +2 குவாலிஃபிகேஷன் இருந்தாகணும். ஆனால் 10th நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் என்ன பண்ணிடுறாங்கன்னா மேக்ஸையே 2ஆக பிரித்து பேசிக் மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்னு பிரித்து குழந்தைங்க சில பேர் வந்து மேக்ஸ் இல்லாமலே +1 +2 முடிச்சிடுறாங்க. சில பேர் பாலிடெக்னிக் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பனிங் ஸ்கூலிங் NIOSன்னு சொல்கிற இடத்துல ஜாயின் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத? ஆமாம், ஸோ +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்து படித்த பசங்களுக்கும் ஜேஇ மெயின் எழுதலாம். அது இல்லாமல் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜேஇ மெயினோட இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாலிடெக்னிக் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் படித்த மாணவர்கள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வை வந்து எதிர்கொள்ளலாம். ஏற்கனவே இந்த NIOSல படித்த மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி இப்போ இது வந்து இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல. அதனால் வந்து இந்த NIOS சிலபஸில் படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த தேர்வு எழுதலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்டர்ன் ஜட்ஜ்மெண்ட் தான் வந்திருக்கு. அது ஃபைனல் வர்றதுக்கு அப்போ எப்படி இருக்குன்றது தெரியாது. இப்போதைக்கு தே ஆர் குவாலிஃபைட். NIOS சிஸ்டமில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஜேஇ தேர்வை வந்து கண்டிப்பாக எழுத முடியும். டிப்ளமோ அண்ட் பாலிடெக்னிக் மாணவர்களும் இதை எழுதலாம்.
பல பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் ஒன்லி ஃபார் எம்பிபிஎஸ் தானா, இது தவிர வேற இல்லையா, அப்போ நான் ரொம்ப ஹையாக ஸ்கோர் பண்ணுறவங்க தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு. இது சம்பந்தமான உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் சார். நீட்டு தேர்வு அப்படின்றது என்னென்னா ஒரு மெடிக்கலில் ஒரு ஸ்டாண்டர்டு வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது கொண்டாந்தாங்க. அட்மிஷனும் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றதுல. இதில் முதன்மையானது வந்து எம்பிபிஎஸ் படிப்புகள் தான் நீட்டுக்கு அப்படின்றப்ப. இப்போ எம்பிபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 1,37,000 சீட்ஸ் தான் இருக்குது. நம்மளுடைய முந்தைய செஷன்ஸில் கூட அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ 1,37,000 சீட்ஸ் போயிடுச்சுன்னா அடுத்தது வந்து நிறைய இருக்காங்க. ஏன்னா 24 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அதில் 50% வந்து ஆல்மோஸ்ட் வந்து குவாலிஃபை ஆவாங்க. ஒரு 13 லட்சம் பேர். இது 1.5 லட்சம் தான் இருக்குது. இப்போ மீதி இருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில வாய்ப்புகள், சில கோர்சஸ்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பல் மருத்துவம். இந்த பல் மருத்துவங்களுக்கு படிக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த நீட்டு தேர்வு வந்து எழுதியிருக்கணும். அவங்க குவாலிஃபை ஆஇருந்தால் தான் அந்த பிடிஎஸ்க்கும் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இதை தவிர எம்பிபிஎஸ் எனக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு பிடிஎஸ் படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாணவர்களுக்கு இந்தியன் மெடிசனில் ரொம்பவே சில பேருக்கெல்லாம் ஆர்வம் இருக்குது. சித்தா படிக்கணும், ஆயுர்வேதிக் படிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. யுனானி மெடிசன் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட்டு தேர்வுகள் இன்றைய காலகட்டத்தில் கம்பல்சரி ஏற்கனவே இல்லாமல் இருந்தது. தொடக்கத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு மட்டும் வச்ச இந்த நீட்டு தேர்வுக்கு அது பார்த்திங்கன்னா இப்போ ஆயுஷ் அப்படின்னக்கூடிய ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி அண்ட் ஹோமியோ இதுக்கும் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கில் ஆனர்ஸ் கோர்ஸ்ன்னு இருக்குது. அந்த கோர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து முக்கியமானதாக இருக்குது. இதை தவிர கால்நடை மருத்துவம் இருக்கு இல்லையா, அதில் சில ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய +2 மார்க்கை வச்சு கொடுக்குறாங்க. அது ஒரு 85% எப்படி வந்து எம்பிபிஎஸ்க்கு 85% அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி கால்நடை மருத்துவம் 85% அவங்க விருப்பத்துக்கு அவங்க பண்ணிக்கலாம். அதில் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் +2 மதிப்பெண்ணை வச்சு கொடுக்குறாங்க. அந்த 15% மதிப்பெண் நீட்டு தேர்வு மூலயமா தான் த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 57 யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த அது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அவங்க இந்த நீட்டு தேர்வு மூலயமா ஃபில் பண்ணுறாங்க. இதை தவிர வெளிநாடுகளில் போய் மருத்துவம் படிக்கணுன்ற மாணவர்கள் நீட்டு தேர்வில் குவாலிஃபை பண்ணால் தான் போக முடியும். அப்போ இவ்வளோ வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. இன்னும் சில வருடங்களில் நம்ம இந்த அலைடு கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடியது கூட இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு. வெரி குட் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன்.